மகர ராசி காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அப்போ மகர ராசிக்கு பொறுத்தளவிலே அங்கே குரு நீச்சமாவதினால் உங்கள் குழந்தைகள் வகையில் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கும். ஒரு ராசியில் ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறது, அந்த வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் போய் நீச்சமாகிறார். 4 நீச்ச பரிவர்த்தனை. அது எப்படி விளங்கும்? வீடு, வண்டி, வாகனம், நிலபுலம், சொத்து நல்லா இருக்காது. தாய் பாசமாக இருப்பா, தாயிட்ட இருந்து பாசத்தை விட்டு வெகு தொலைவில் போக வேண்டும். ஒரு ராசி அதிபதி 4ஆவது வீட்டில் போய் நீச்சமாகிறார். அது எப்படி இருக்கும் விளங்கும்? உங்கள் ராசியே 10ஆம் இடம் கர்ம ராசி. அப்போ வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகைகளில் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மகர ராசிக்கு சனி அதிபதியாகி மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒதுக்கப்பட்ட நடைமுறை, கடின உழைப்பு, லட்சியம், எப்போதும் வாழ்க்கையை யதார்த்தமான அணுகுமுறையோடு அணுகுவீங்க. ஒரு அர்ப்பணிப்போடும் கவனத்தோடும் விரும்பிய அனைத்தையும் சாதிக்க முடியும். அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் குறைவு வருகிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய குரு உங்கள் ராசியிலேயே நீச்சமடைகிறார்.